அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள். அதாவது இன்றைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அம்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். அவள் எந்த துறையை சார்ந்தவா என்னன்றது. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா ஏன் இந்த வீடியோவை நான் எடுக்க முயற்சி நான் முன்னுக்கு வந்தேனான்னு சொன்னால், இப்படி எனக்கு அறிமுகமானவாண்டா இந்த அம்மா எந்த ஸ்டூடியோவுக்கு வந்தவா ஆட்டோவில், ஒரு அண்ணாவோட ஆட்டோவில் வந்தவா. வந்துட்டு ஃபோட்டோ ரெண்டை கொண்டு வந்துட்டு ஃப்ரேம் பண்ணணும், செய்து தருவீங்களோ தம்பி, வேறு இடங்களில் கேட்டுனான். எனக்கு சரியாக வரே இல்லை, சாட்டிஸ்ஃபை இல்லை. உங்களோட ஸ்டூடியோவுக்கு பார்த்தேன், வரணும் போல் இருந்தது, எனக்கு ஃப்ரேம் பண்ணி தாரீங்களோன்னு கேட்டேன். அப்போ நான் செய்தல்லாமான்னு சொன்னேன். அப்போ இந்த ஃபோட்டோவையும் மற்றது இதில் இருக்குது, அதாவது இதில் 2 ஃபோட்டோவை ஒரே ஃப்ரேமில் நான் செய்து கொடுத்துருக்குறேன் அம்மாவுக்கு. அப்போ இந்த ஃபோட்டோவை தந்தால் ஃப்ரேம் பண்ண தருவீங்களோன்னு. அப்போ நான் ஃபோட்டோவை கொஞ்சம் நேரம் பார்த்தா அம்மா இதில் கிரேட் எல்லாம் முடித்து, டிகிரி எல்லாம் முடித்து, இந்த சர்டிஃபிகேட்டையும் கையில் வச்சு கொண்டிருக்கிறா. அப்போ தான் நானும் கொஞ்சம் கலையோட சம்மந்தப்பட்ட நாடி கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், இந்த வயசில் இந்த டிகிரி எல்லாம் முடித்து, கிரேடெல்லாம் முடித்து, உங்களுக்கு பட்டமளிப்பெல்லாம் செய்திருக்கணும், இதை என்ன விஷயத்துக்காக தந்தேன்ட்டு சொல்லலாமோம்மா நான் கேட்டார். ஆவலாக இருக்கணும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பிறகு தான் அம்மா சொன்னால், நான் லண்டனில் இருக்கிறேன், நான் சொந்த ஊர் வெள்ளட்டுத்துறை தான், ஆனால் இப்போ இருக்கிறது நான் லண்டனில். நான் வயலினில் கிரேட் முடித்து அங்கே பட்டமளிப்பு சங்கீதத்தில் தான் பட்டம் பெற்றினான்னு சொன்னேன். அப்போ நான் பார்த்து போட்டு சொன்னேன். ஆச்சரியமாக இருந்தது. ஏண்டா இந்த வயசில் இதை செய்கிறதுக்கே நிறைய பேர் சிரமப்படினா, நிறைய பேர் ஆர்வமாக செய்யணும், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த வயசில் அம்மா அங்கே போனாலும் அதை தொடர்ந்து அங்கே இப்படி ஒன்றை முடிச்சிருக்கிறா. அப்போ அம்மாவை நான் கண்டிப்பாக சந்தித்து இந்த வீடியோ ஒன்றை எடுக்கணும்னு சொல்லி அம்மாட்ட கேட்டுனேன். என்னம்மா அப்படி தான் நான் கேட்டது. இந்த அறிமுகம் பற்றி இந்த அறிமுகத்தை பற்றி உங்களோட கருத்து இருக்கா சொல்லுங்கள். எனக்கு திடீரென்று கேட்டோம்னா ஆச்சரியம், இந்த என்ன யூடியூப்பில் வேறு போகலாம், இன்னும் செய்ய போகிறேன் மட்டும் இல்லாமல் சொன்னோன்னே, என்னடா சரி இன்னும் கணவதியாக இருந்தால் என்ன இப்படி அந்த கடைக்கு அனுப்பியிருக்கிறார், மூலயமா அறிமுகப்படுத்தி இருக்கிறார். சரி கணவதி நம்ம சொல்லி போட்டு கணவதி என்று விட்டுருந்தேன். சரி செய்வோம் தம்பி என்று சொன்னேன். நீங்கள் அந்த கடைக்குள்ளே வரைக்குள்ளே எதிர்பார்த்துறீங்களா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்? நான் சும்மா லேமினேட் பண்ணுவோம், ஃப்ரேம் பண்ணுவோம் தான் வந்தேன். அவர் ஓட்டோ டிரைவர் தம்பியை நான் தெரிஞ்ச சொந்தமானதான். இதுலேயும் ஒரு கடை இருக்குது, இங்கே கேட்டு பார்ப்போம், கேட்டு பார்த்துட்டு போவோம்னு சொல்லி தரங்கிறாங்க அந்த கடையில். அப்புறம் வந்த அப்புறம் தான் நீங்கள் கழிச்சு கொண்டிருக்க செய்வோம் இப்படின்னு சொன்னதை எனக்கு நம்ப முடியலை. இன்னும் பிள்ளையார் பான்னு சொல்லி போட்டு
வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நான் என்ன சொல்கிறேன், பெருத்துறைலாம் பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மா காத்தாமுத்து, அப்பா பேர், அம்மா நான் இருக்கிறோம். பூம்படி ஒழுங்கில் அப்பா அதே ஊரில் எல்லாருக்கும் தெரியும். காத்தாமுத்து மாமாண்டா எல்லாருக்கும் தெரியும். அம்மாவும் எல்லாத்தான் இருந்த வயலும். சின்ன வயசில் என்னுடைய மூத்த சகோதரி பெரியக்காவுக்கு அது மியூசிக் சங்கீதம் பழகினவா. தில்லியம்பலம் மாஸ்டர்ன்ற ஒரு மாஸ்டர் தான் வந்து பழக்கிறவர். வந்து பெருத்துறையிலேருந்து வந்து வீட்டை பழக்குவார். அப்போ நான் 5 வயசு பிள்ளை இருக்கும், 8 வயசு பிள்ளை இருக்கும். அதை வந்து எண்ணெய் எட்டி பார்க்கலாம். வகுப்பு கதவை பூட்டி கொடுத்து அந்த வச்சு வகுப்பு சூட்டி கொடுப்பேன். ஹோலுக்குள்ளே அந்த நாலு வீட்டில் நான் எண்ணெய் போய் பார்த்து கொண்டு இருக்கேன். அவர் அடிக்கடி கவனிச்சிட்டு அப்போ அவருக்கு வயலின் படைக்கலாம் என்னான்ட்டு ஐயாட்ட கேட்டவர். யார் கேட்டது? மாஸ்டர் வந்து கேட்டது. நீங்கள் ஜன்னல் காலை எட்டி பார்த்துட்டு இவருக்கு சங்கீதம் பழகினா என்ன, அப்போ இவ பாட்டு பழகுதான், அப்போ வயலினை பழகட்டுமே, அப்போ நல்லா இருக்கு மனுஷன். யார் பாட்டு பழகினது? அக்கா, உங்களோட மூத்த அக்கா, பெரிய அக்கா. அவருக்கு என்ன பேர்? லீலாவதி. அவ வந்து அவர்கிட்ட வந்து பாட்டு பழகினது. சங்கீதம் படிக்கிறா. சங்கீதம் படித்தது. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கர்நாடக சங்கீதம் தான் நல்ல விருப்பம். இந்த நேரம் கர்நாடக சங்கீத ப்ரோக்ராம் ரேடியோவில் வானொலியில் போய்கொண்டிருக்கும். வீட்டில் இந்த நேரம் போய்கொண்டே இருக்கும். அதை கவனித்து கொண்டே ரசித்து கொண்டே இருப்பார் ஐயா. நல்ல பெரிய நாசர வித்வான்கள், கச்சேரிகள், பெரிய பாட்டுக்காரர் கட்சி செம்மங்குடி ஸ்ரீனிவாசர். அந்த நாளையில் அவர்கிட்ட வயலின், மைசூர் சவுடையா அந்த வயலின் எல்லாம் போட்டு கேட்டு ரசித்து கொண்டு தலையாட்டி கொண்டு போட்டு படுத்திருப்பார். சாயமான கதையில் படுத்திருப்பார். பின்ன அவர் தான் மகளுக்கு படிப்பிக்கணும்னு விரும்பி மூத்த மகளுக்கு சங்கீதம் படித்து நான் இந்த வகுப்புக்குள்ளே போய்க்குள்ளே டான்ஸர் வழியாக அந்த எண்ணெய் எட்டி பார்த்து கொண்டு நிற்கிறது. சின்ன வயசு உள்ளே போனால் குழாப்படி விட்டுறீங்களான்னு சொல்லி ஜன்னலுக்குள்ளாலே எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் பழக வலிக்கிட்ட நீங்கள் எத்தனை வயசு? எனக்கு ஒரு 5 வயசுலேயே தொடங்கிட்டேன். 5 வயசுலேயே பழகிறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல வயலின்? ஒரு அப்போ குவார்ட்டர் சைஸ் வயலின் வந்து ஐயாண்ட சிநேகிதன் விட்டு இருந்தது. உரும்புரா சிநேகிதன், ஐயாண்ட சிநேகிதன் உரும்புரா சிநேகிதன் விட்டு அவற்ற மகள் பழகினாட்டு இருந்தார். குவார்ட்டர் சைஸ் வயலில் கொண்டு வந்து நான் பழக்கி தொடங்கி. குவார்ட்டர் சைஸ்ன்றது எவ்வளோ பெரிய வயலின்? ஹாஃப் சைஸ் எவ்வளோ, குவார்ட்டர் சைஸ் எனக்கு சரியான சின்ன ஒரு முழம் இருக்கு. 5 வயசுக்கு சரியாக இருந்திருக்கு. அப்படி விளையாட்ட பழகி இப்போ நடுவே தொடர்ந்து அப்படியே படித்து கொண்டு வந்தேன். நான் அதே மாஸ்டர்கிட்ட படித்து கொண்டு வர வட இலங்கை சங்கீத சபை பரீட்சையில் எழுத சொல்லி அதையும் செய்தேன். நான் ஓரளவு செய்து கொண்டு வந்து கிரேட் 4 வரையும் செய்தேன். நான் கிரேட் 4 வரைக்கும் எங்கே செய்த நீங்கள்? வீட்டிலே இருந்தால் வீட்டாக வந்து மாஸ்டர் படிப்பிக்கிறார். அவங்களோட வீட்டுக்கே வந்து மாஸ்டருக்கு என்ன பேர்? தில்லியம்பலம் மாஸ்டர் அவர்கிட்ட படித்தேன். பிறகு அவர் என்ன செய்வார்னா ஒரு குரூப் கிளாஸ்ன்னு சொல்லி பருத்துறை சிவங்கோயில் ஐயர் இருக்கிறார். ஆமாம், அந்த நாளையில் இந்த பருத்துறை சிவங்கோயில் ஐயர் குருக்கள். இப்போ பிள்ளைகளெல்லாம் அவங்க நாட்டிலையும் இருக்கிறாங்க. நான் சந்திக்கிறேன் இந்த குருக்கள் மக்கள் பிள்ளைகள். அவையில் வீட்டை வச்சு ஒரு 4 பேரும் உண்டா சேர்த்து எடுப்பேன். 4-5 பேர் உண்டா சேர்த்து எடுப்பேன். அதில் பொலுகண்டி எங்களோட நர்ராசாத்தா அந்த மகள், மனோரஞ்சித மண்டப பேர், பாம்பன் சொல்கிற வீட்டு பேர், எல்லாருமே இந்த குரூப்பாக படிக்கிறது சொல்லி தந்துட்டு பிறகு அந்த ஐயாவிட்டையே சாப்பிட்டுட்டு தான் வீட்டை குருக்கள் ஐயாவிட்டையே சாப்பாடு குருக்கள் ஐயா எல்லாரும் வெற்றி ஒன்றா சாப்பிட சொல்லி தான் வீட்டை வாங்க. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் கோயில்கள் ஏதும் வாசிச்சீங்களோ வயலின்கள் பாட்டுகள்? அந்த வயசுல வாசிக்கல. பிறகு அப்படியே கிரேட் 4 வரையும் எடுத்துட்டு அப்படியே விட்டாச்சு. ஓகே. பிறகு GCOL வந்து பிறகு திருமணம் எல்லாம் நடந்து திருமணம் ஆனாலும் என்கிட்ட கணவர் இந்த வயலின் வாசிக்கணும்னு வயலின் நெடுநெடுக வாசிக்கணுமான்னு சொல்கிறோடையா வயலின் வேண்டி தந்து தனக்கு அவ்வளவு சங்கீதத்தில் நாட்டம் இல்லை, தெரியாது, என்னென்னு தெரியாது. ஆனால் நான் ரசிக்கிறேன்னு சொல்லி என்ன வாசிக்க கொடுத்தான் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்போ நீங்கள் வாசிக்கணுமெண்டு ஊக்கம் கொடுத்தது உங்களோட வீட்டுக்காரர், உங்களோட கணவன் வந்து ஊக்குவிச்சிருக்காரு உங்களை இல்லையோ?
நீங்கள் உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்குன்னு சொன்னனால அவரை இன்னும் உங்களை மேலும் மேலும் ஊக்குவிச்சு உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஊக்கம் தான். நானும் பேசாமல் தண்டு வாண்டி ஏதாவது எனக்கு கவியா வீட்டு வேலையும் செய்வார், எல்லாட்டா இருந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்படி பிறகு இந்த நெடியாட்டு பிள்ளையாவையிலே கூட செய்தேன் நான். பிள்ளைகளை இங்கே உள்ள பிள்ளைகளை இந்து தேவகி அப்படி கொஞ்சம் பேரை சேர்த்து நெடியாட்டு பிள்ளையாட்ட வீதியில் ஒரு ப்ரோக்ராம் செய்தேன். 4 வயலின் 4 வீணை. 4 வயலின் 4 வீணை. இந்த வருஷம் மறந்து போனேன். சரி சரி சரி. வல்வெடுத்துற நெடியாட்டு பிள்ளையா கோயில்ல என்ன என்ன திருவிழாக்கு எதுவும் வாசிச்சினீங்களோ இல்லை அம்மன் இந்திர விழாக்கு வாய்ச்சிடும், எல்லாம் சும்மா நீண்ட வடக்கு வீதி மேடையெல்லாம் போட்டு வாசிச்சீங்க. அந்த பிள்ளை 4 வீணை 4 வயலின். எனக்கு கூட நினைவிருக்கிறது தேவகி, மற்ற இந்து கதிராமதாசன் மகள் இந்து மாதிரியா. இப்போ அவையெல்லாம் இங்கே இருக்கணும். தேவகி இப்போ சுவிஸில் இருக்கு. இப்போ அவதான் முதலாக வந்து ஒரு நவராத்திரிக்குள்ள வந்து நான் வயலின் படிக்க போகிறேன்னு சொல்லி என்ன டீச்சர் 2 முதல் கூப்பிட்டப்பட்டே அவள் தேவகி. அவள் பெரிய டான்ஸ் டீச்சர் இப்போ டான்ஸ் டீச்சர். இப்போ இந்த வீடியோ பார்த்தா வேண்டா ஒரு ஞாபகம் வரும் இல்லையா? சந்தோஷப்படுவா இப்போ. மற்ற பிறகு நாங்கள் வன்னிக்கில் போய் கிளிநொச்சி திருவோணமலை, அந்த திருவோணமலையிலே கோணேஸ்வரர் கோயில் ஒரு ப்ரோக்ராம் செய்தேன். திருவோணமலை கோணேஸ்வரர் சிவராத்திரிக்கு. சிவராத்திரிக்கு. அப்போ நான் வயலில் வாட்சி கொண்டு தான் இருந்தேன். நான் 2 பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டு இருந்தேன் அங்கே திருவோணமலையில் அந்த மேடையில் திருக்கோணேஸ்வரர் கோயில். அது பெரிய விஷயம் இல்லையா? அங்கே போய் இங்கே இருந்து அங்கே போய் வாசிக்கிறன்றது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்காதானே அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம். அங்கேயே உத்தியோகம் செய்தபடியா வேலை பார்த்தபடியா அங்கே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் அப்படியே விட்டு 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 நல்லா பிரச்சனைகளே மெல்லாவி கிளிநொச்சி அப்படி இப்படியெல்லாம் பிரச்சனை பட்டு லண்டன் போயிட்டோம். ஆமாம், இடப்பெயர்வுகள் வந்ததானே யுத்த காலத்தில் இடங்கள் மாறி மாறி இருந்து அங்கே போயிட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு இருக்கத்தான் அங்கே அந்த கோயில் விம்பிள்டன் பிள்ளையார் கோயில் போய் வர அங்கே வயலின் கிளாஸுகள் நடக்குது. எந்த கோயில்? விம்பிள்டன் பிள்ளையார் கோயில். ஓகே, லண்டனில். ஓகே, வயலின் கிளாஸுகள் நடக்குது. இப்போ மாஸ்டர்ஸ் வந்து படிப்பிச்சு கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து கொண்டு பார்த்து கொண்டு வந்துட்டு தான் நான் ஒரு மாஸ்டரில் போய் கேட்டுனேன். ஞானசுந்தரம் தேசிய என்று அங்கே வயலின் சொல்லிக் கொடுக்கும் மாஸ்டர். இப்படி நான் படிக்க போகிறேன், அங்கே கிரேட் 4 வரையும் படித்தேன், நான் தொடர்ந்து படிக்க போகிறேன். சரி ஒரு நாளைக்கு வாங்கலன்னு பார்க்கலாம் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் போய் அப்படியே. எத்தனை வயசில் அங்கே லண்டனில் இதை பழக போனீங்க? 2000 இவர் காலமாக அப்புறம் என்னுடைய கணவர் 2012 காலமாகிட்டார். 2011 அங்கே போனாங்க. 2012 காலமாகிட்டார். அது 13 வரையும் இருந்தால் அப்புறம் மன விரக்தி ஏதாவது செய்யணும், இந்த சங்கீதம் செய்தான் என்னன்ற மாதிரி வயலின் செய்தேன். கோயிலுக்கு போய் வர அங்கே கோயிலில் வயலின் சத்தம் கேட்ட உடனே நான் திரும்பி படிக்கணும்னு ஆசை வந்துட்டு. அந்த இசை வந்து உங்களை இழுத்துருக்கு, அந்த பழைய ஞாபகங்கள் அதுகளை ஒரு முழு உருவாக்கம் மாதிரி திரும்பவும் அதை கற்றுக்கொள்ளணும்னு உங்களுக்காகவே உங்களோட மனசு உள்வாங்கப்பட்டிருக்கு இல்லையோ? அப்போ அதுக்கு முன்னாடி ராமநாதன் காலேஜ்லேயும் படித்தேன் நான். இங்கே படிக்கிற காலத்தில் ராமநாதன் காலேஜில் இப்படி மியூசிக் அகாடமி ஒன்று தொடங்குறாங்கன்னு சொல்லி ஈழநாடு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அது நான் நினைக்கிறேன் 68ஆம் ஆண்டு இருக்கும். அப்போ அம்மா ஐயாவுக்கு சரின்னு சொல்லி ஹாஸ்டலில் கொண்டே விட்டு அங்கேருந்து ஒரு 2 வருஷம் படித்தேன் நான். படித்தேன் டீச்சர். 2.5 வருஷம் படித்தேன் நீங்கள் அங்கே மியூசிக் அகாடமி. அப்போ தான் அந்த அகாடமி தொடங்குது. அந்த முதல் ராமநாதன் சார் பொன் ராமநாதன் வீட்டில் அது சரணமத்தோடு ஒரு கொஞ்சம் கமிட்டியாக ட்ரஸ்டியாக இருக்கிறோம். அதை சேர்ந்து ஒரு நுண்கலை கல்லூரி என்று ஒன்று தொடங்கணும்னு சொல்லி அகாடமியாக தொடங்கினவன். அதில் ஈழநாடு பேப்பரை பார்த்துட்டு அம்மா ஐயாவுக்கு சரின்னு சொல்லி கொண்டே அதில் வாசிக்க சொல்லி போட்டு இல்லை கிரேட் 2ல் விட்டுட்டேன். அந்த ஈழநாடு பத்திரிகையில் வந்த அறிவித்தலை பார்த்து தான் நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணது. ஓகே,
வயலினை கொண்டு திரிஞ்சினான் எல்லா இடம் வயலில் எங்கேயும் வயல் நல்ல வயலில் கண்டாலும் வீட்டை பொருளாலும் கணவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அது வாங்கி தந்துடுவார் உடனே சொல்லிடுவேன் நான் வாசித்தாலும் கேட்டுக்கொண்டு இருப்பேன் குழந்தையில கொண்டு திரிகிற மாதிரி வயலின்களையும் கொண்டு நீங்கள் தூக்கி கொண்டு திரிகிறதான் அக்கறையிலே கூட கிளாஸ் எடுக்கிறேன் ஒரு திருவுரம் சிவன் கோயில் எல்லாம் போய் வன்னியில் ருத்ரபுரம் சிவன் கோயில் ஆமாம் ருத்ரபுரம் சிவன் கோயில் தெரியும் அதை கொண்டு பிள்ளைகளை வச்சு ப்ரோக்ராம் செய்தேன் அங்கேயும் செய்து நீங்கள் சரி 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 அப்போ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் பரவலாக வந்து எல்லா இடத்துக்குமே போயிருக்கிறீங்க எல்லா கோயில் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு எல்லா இடத்துக்குமே போயிருக்கிறீங்க அங்கே போய் நிகழ்ச்சிகளையும் நீங்கள் செய்திருக்கிறீங்க இந்த பருத்துறையிலேயும் எனக்கு ஞான சம்பந்தர் கலாமன்றம் நடத்தினவா யோக ரஞ்சித மண்டபம் எனக்கு நல்ல உதவி அவ அதுலேயும் கொஞ்ச நாள் படிப்பிச்சேன் நான் அங்கே படிப்பிச்சேன் நீங்கள் டீச் பண்ண வயலின் டீச்சராக இருந்தேன் அவன் நல்ல அவ ராமநாதபுரத்தில் படித்து முழுக்க முடித்தவ சங்கீத கலாரத்னம் பட்டம் எடுத்தவ முழுக்க அப்போ அவள் நல்ல சப்போர்ட் எனக்கு கமல்சன் தான் என்னை கூப்பிடுவாள் கமலாவதி பேர் கமல்சன் தான் என்னை கூப்பிடுவாள் கூப்பிடுவாள் சுருதி எல்லாம் தாளம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லி தருவாள் எல்லாமே அந்த நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லி தருவா அவன் தந்த சிவன் கோயிலில் சிவராத்திரிக்கு ப்ரோக்ராம் தந்தவா செய்ய சொல்லி இப்போ சிவராத்திரிக்கு அங்கே நடந்துകൊണ്ട് தானே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே 2 பிள்ளைகள் இருக்கு நான் பொம்பளை பிள்ளைகள் அவையிலே பரதநாட்டியம் போன முறை வந்து பருத்தித்துறை சிவன் கோயிலில் தான் செய்தவன் ஆமாம் சிவராத்திரிக்கு ஆமாம் அப்போ இப்போ நடந்து கொண்டே தான் இருக்கு அங்கே நிகழ்வுகள் சிவராத்திரிக்கு ஆமாம் அப்போ நான் வெள்ளத்துறையிலேருந்து போகிறது மோட்டர் சைக்கிள் அதை தான் ஏற்றிக்கொண்டு போவேன் வயலில் நடுவில் வச்சு கொண்டு போகிறது அப்புறம் அவள் தான் ப்ரோக்ராம் முடிய தங்களை முடிய தங்க வச்சு தான் முடிய தான் அனுப்புவாங்க இப்போ என்னென்னா அம்மா உங்களோட கழிச்சு கொண்டு போக தான் நீங்கள் சொல்லி கொண்டு வாரீங்க நீங்கள் எவ்வளோ இடங்களுக்கு போய் இந்த ஒரு இசையை வந்து வாசிச்சிருக்கிறீங்கன்றதே நீங்கள் சொல்லி கொண்டு போக அப்படியே தொடர்ச்சியாக வருது திருவண்ணாமலையில் வாசிச்சிருக்கிறீங்க வன்னியில் இடப்பெயர்வு நடந்தாலும் அங்கேயும் போய் கோயில்களில் வாசிச்சிருக்கிறீங்கள் பருத்திர சிவன் கோயிலில் வாசிச்சிருக்கிறீங்கள் வெள்ளாடுதுறை நெடியாடு பிள்ளையார் கோயிலில் வாசிச்சிருக்கிறீங்கள் அதை விட நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துருக்குறீங்க இல்லையோ சொல்லி கொண்டு போகத்தான் வருது எல்லாமே
முக்கியமாக என்னத்துக்காக பதிவு செய்தேன்னா இதை பார்த்து கொண்டிருக்காங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நீங்கள் அதாவது சின்ன வயசில் 5 வயசில் பழக வலிக்கிட்டு இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையில் கூட இடப்பெயர்வுகள் நடந்தாலும் அங்கேயும் அதை கைவிடாமல் அப்படிப்பட்ட ஒரு கால பகுதியிலேயும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்திருக்கிறீங்க. திரும்ப நாடு விட்டு நாடு போனாலும் அங்கேயும் நீங்கள் அதை விடாமல் செய்திருக்கிறீங்க. நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பெரிய ஆட்களுக்கும் சரி இளைய தலைமுறைக்கும் சரி நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியாக தான் திகழ்வீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏனெண்டா உங்களை போன்றவர்களை ஒரு முன்னுதாரணமாக அடுத்த தலைமுறைகள் இதெல்லாம் பழகணும், தொடர்ந்து விடாமல் இது போன்ற இசையெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், இன்னும் வாசிக்கணும், இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது கோயில்களில் நீங்கள் வாசிக்கணும், இன்னும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியும் கொடுக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தை பிள்ளையாரப்பா உங்களுக்கு தரணும். இந்த காணொளி எடுக்கிறதுக்கு சம்மதிச்சதுக்குன்னு ரொம்ப நன்றி அம்மா. அருள் ஸ்டுடியோ சார்பாக நன்றியை சொல்கிறேன் உங்களுக்கு. சந்தோஷம்.